பெருநாடா இல்ல கதனிக்காய். கதினிக்காய். ஓகே, கள்ளக்கொட்டைக்கு பேர் கதினிக்காய். அடி கொத்தக்குள்ள அடி வரும் ஒன்று. கொத்தம்போது அடி வரும் ஒன்று, கடலக்கட்டு வரும். சரி, இது வந்து 4 மாதம் ரப்பா முடியணும். ஓ 4 மாதம் ரப்பா முடியணும். அப்போ வந்து 120 நாள் முடிஞ்சு அந்தாண்ட வந்து நம்ம கடலக்காய் எடுத்துக்கலாம், வெட்டிக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் முட்டை போதும். முரம்பா இருந்தாலுமே வாரத்துக்கு ஒரு நாள் விட்டா போதும். அது செம்மண்ணா இருந்தால் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் விடலாம். சரி சரி, மருந்து அடிக்க தேவையில்ல, கொத்துறது தான். ஓகே, இதுக்கு வந்து மருந்து அடிக்க தேவை, மருந்து அடிக்க தேவை. அதாவது கள்ளச்செடிக்கு மருந்து அடிக்க தேவையில்ல. இதுக்கு வந்து சாப்பிடலாமாங்க இல்லை எண்ணெய் ஆட்டலாமாங்க? அது எண்ணெய் லைட்டாக கசப்போம், லைட்டாக கசப்பு, எண்ணெய் அதிகமாக வரும். அப்போ வந்து எண்ணெய்க்கு தான் இது, எண்ணெய் தான். கோரை மட்டும் சாகாது. அந்த கோரையை வந்து நாம வச்சு பிடிங்கி விட்டுறணும். செடி பெருசாக வந்தால் கூட நம்ம களைக்கொல்லி அடிச்சுக்கலாம். 13 நாள் அடித்தேன். 15 நாளைக்குள்ள அடிக்கணும். 15 நாளைக்கு செடி முளைப்பு வந்து 15 நாளைக்குள்ள களைக்கொல்லி அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டு தான் வாங்கணும். கேட்டு கடலை போட்டு ஒரு நாள் ஆகிக்குது முளைச்சிருக்கு. 13 நாள் 14 நாள் சொல்லி தான் வாங்கணும். ஓ சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, கள்ளச்செடி அக்கா ஊனிருக்கா. அக்கா அது ஊனனதா விரைச்சதுங்களா? டிராக்டரில் போட்டது. அப்படியே டிராக்டர். சரி சரி சரிங்கக்கா, கள்ளக்கொட்டை போடுறதுலேயும் வண்டி வந்துருச்சா? ஓ அதுலேயே போட்டுக்கலாம். இல்லை தெரியாதுங்க. இப்போ நம்ம டிராக்டர் தெரியும், அது கள்ளக்கொட்டையை வந்து என்ன எப்படி மேலே வச்சு கொட்டிட்டுமா ஒன்று அதே தள்ளிட்டு போகும். ஓ சரி, மாதிரி வச்சிருக்காங்க. அதில் உழுவுனா அப்படி காட்டில் வந்து அப்படியே விழுந்துருது. அது இப்போ மறைக்கிறது அதே மறைச்சிக்குது. உடனே மறைச்சிக்கும். ஓ மாட்டேர் மாதிரியா? சரி சரி சரிங்கக்கா. இப்போ வந்து அப்போ ஆளை வச்சு ஏறுலாம் தேவையில்லை, அப்படி பண்ணிக்கலாம். எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஒரு 13 நாள் முளைச்சி வந்தோடனே களைக்கொல்லி அடிச்சுக்கணும். சரி, அப்படி வாங்க, பேசிட்டு போகலாம். சரிங்கக்கா. களை அதிகமாக வராதுன்னு இல்லை, அப்போ களைக்கொல்லி அடிக்கும் போது செடிக்கு எதுவும் ஆகாதுங்களாக்கா? லைட்டாக மஞ்சள் வரும், ஒரு 4 நாளைக்கு தான். இப்போ வந்து கலர் மாறிடும், பச்சை கலர். ஓ, அப்போ நம்ம செடி பெருசாக வந்தால் கூட நம்ம களைக்கொல்லி அடிச்சுக்கலாம். இப்போ 13 நாள் அடித்தேன். 15 நாளைக்குள்ள அடிக்கணும். 15 நாளைக்கு செடி முளைப்பு வந்து 15 நாளைக்குள்ள களைக்கொல்லி அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டு தான் வாங்கணும். கேட்டு கடலை போட்டு ஒரு நாள் ஆகிக்குது முளைச்சிருக்கு. 13 நாள் 14 நாள் சொல்லி தான் வாங்கணும். ஓ சரி சரிங்கக்கா. அது வாங்கினோமா, அதுக்கு அடிச்சுட்டுமா ஒரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சையாஞ்சி செடிங்க நோய் அந்த மாதிரி. இப்போ 4 நாள் 2 நாள் தெரிஞ்சுக்குது. நான் தெரிஞ்சுக்கிச்சு. சரிங்க. அப்போ வந்து எல்லா செடியும் சாகுமாக்கா? இல்லை களைங்கெல்லாம் சேர்த்துடும். களை செடி சாகாது, கலர் மாறும், லைட்டாக கலர் மாறிடும். கலர் அதான் இந்த மீதி இருக்கிற இந்த இதெல்லாம் போயிடுமாக்கா? களையெல்லாம் போயிடும். களையெல்லாம் செத்துருச்சு. கோரை சாகாது, கோரை மட்டும் சாகாது. அந்த கோரையை வந்து நாம வச்சு பிடிங்கி விட்டுறணும். சரி சரிங்க. அதாவது இப்போ கூலி மிச்சமாகிக்கும். கூலி மிச்சமாயிட்டது. ஒரு டைம் கொத்தினா போதும். ஒரு டைம் கொத்தி விடுறது, ஒரு டைம் கொத்தலாம், ஒரு டைம் கொத்தி விட்டா போதும். சரிங்க. இதுக்கு வந்து என்ன விதை பேர் என்னங்க? கொட்டைக்கு ஏதாச்சும் பேர் இருக்குங்களா? பெருநாடா இல்ல கதனிக்காய்? கதினிக்காய். ஓகே, கள்ளக்கொட்டைக்கு பேர் கதினிக்காய். கதினிக்காய் வாங்கிட்டு வந்தது. சரிங்கக்கா. சரிங்க. இப்போ இதுக்கு பெருநாடானா இல்லை குத்துக்காயாக்கா? இது மாதிரி வரும். இது குத்துக்காய் சேர்ந்தது. குத்துக்காய் சேர்ந்தது. சரி சரிங்கக்கா. இதுக்கு வந்து சாப்பிடலாமாக்கா இல்லை எண்ணெய் ஆட்டலாமாக்கா? அது எண்ணெய் லைட்டாக கசப்போம், லைட்டாக கசப்பு, எண்ணெய் அதிகமாக வரும். அப்போ வந்து எண்ணெய்க்கு தான் இது, எண்ணெய் தான். இது வேற எது பண்ண முடியும்? காய் பெருங்காயம் வரும், செடிக்கு 30 காய் 40 காய் வரும். சரிங்கக்கா. அதனால எண்ணெய்க்கு தான் கொஞ்சம் லைட்டாக கசக்கும். ஒன்றும் பண்ணாது. நல்லா இருக்கு. சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி சரிங்க. என்ன இப்போ எத்தனை ஏக்கராங்க போட்டிருக்கோம் நம்ம? இது நம்ம போட்டுக்கிறது 70 சென்ட் போட்டுக்கிறேன். 70 சென்ட், 3/4 ஏக்கரா போட்டிருக்கீங்க. இதுக்கு எல்லாமே வந்து 3/4 ஏக்கராவுக்கு வந்து சொட்டு நீர். இதில் சோலாரில் சொட்டு நீர் போட்டாச்சு. சரிங்க. இது எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டணுங்க மழை இல்லாத காலத்தில்? மழை இல்லைன்னா செடி லைட்டாக வாடுற மாதிரி தான் கட்டிக்கணும். வாடுற மாதிரி தண்ணி விடக்கூடாது. செடி சோறு பெருசாக வளர்ந்துருமா? சரி சரி. லைட்டாக வாடனா தண்ணி விடலாம். சரி, லைட்டாக வாடும் போது மட்டும் அப்போ நான் மண்ணை பொறுத்துங்க. மண்ணை பொறுத்து எப்போ கொஞ்சம் மண் மரமுங்கிறதால அடிக்கடி கொஞ்சம் வாடி போகும். முரம்பு மண் நல்லா இருக்கும். முரம்பா இருக்கிறதுனால சீக்கிரம் வாடி போயிருக்கிறதுனால தண்ணி 2 நாள் 3 நாள் ஒரு டைம் கட்டணும். வாரத்துக்கு ஒரு டைம் விட்டா போதும். முரம்பா இருந்தாலுமே வாரத்துக்கு ஒரு நாள் விட்டா போதும். செம்மண்ணா இருந்தால் ஒரு 10 நாளைக்கு விடலாம். சரி சரிங்கக்கா. எத்தனை நாளையில் இது காப்பு வருங்கக்கா? பூ வைக்கும் போது மருந்து அடிக்கணுமா? மருந்து அடிக்க தேவையில்ல, கொத்துறது தான். ஓகே, இதுக்கு வந்து மருந்து அடிக்க தேவையில்ல. மருந்து அடிக்க தேவை, அதாவது கள்ளச்செடிக்கு மருந்து அடிக்க தேவையில்ல. சரிங்கக்கா. இது வந்து கொத்தி மட்டும் விடணும். கொத்தி விடும் போது நம்ம மண்ணை அணைச்சி விடணுமா? மண்ணை அணைச்சி விடணும் செடிக்கு. சரிங்கக்கா. இது வந்து 4 மாதம் ரப்பா முடியணும். ஓ 4 மாதம் ரப்பா முடியணும். அப்போ வந்து 120 நாள் முடிஞ்சு அந்தாண்ட வந்து நம்ம கடலக்காய் எடுத்துக்கலாம், வெட்டிக்கலாம். இது எப்படிங்க பிடுங்கிறது? வந்து களைக்கட்டுலேயே கையிலே வந்துடுங்க. சரி, அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கணுமாக்கா? இல்லை அப்படியே பிடிக்கலாம்? லைட்டாக தண்ணி விட்டு தான் போனால் வரப்போ தான் வராது. சரிங்க. இது விற்கிறது எப்படி? இங்கே அவங்களே வந்து எடுத்துக்குவாங்களா? அவங்களே வந்து எடுத்துக்குவோம். நம்ம இது மார்க்கெட்டுக்கு கொண்டு போக தேவையில்ல. சரி, இந்த செடிங்கெல்லாம் வந்து விற்கிற மாதிரி நம்ம இதுக்கலாம்க்கா? என்னது? கடலை செடியா? ஆட்டுக்கு வச்சுக்கலாம். சரி, இது வந்து இது சைடில் தான் போட்டிருக்கீங்களாங்க்கா? சைட்லாம் எதுவும் போடலப்பா. தென்னஞ்செடி வச்சுருப்பீங்களா? ஒரு சைடு தான் வச்சிருக்காங்க. சரி சரிங்கக்கா.
சரிங்க. அதாவது இப்போ காட்டில் வந்து ஒரு 3/4 ஏக்கராவுக்கு இது ஊனி இருக்கிறோம், என்னது கடலக்காய் போட்டிருக்கிறோம். இது பேர் கதினிங்களாக்கா? கதினி கடலக்காய். இதுக்கு சொட்டு நீர் பாசனம். 4 மாதத்தில் இதோட அறுவடை மகசூல் கொடுத்துருங்க. சரிங்கக்கா. ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக எவ்வளோக்கா வரும்? எத்தனை கண்டம் வருங்கக்கா? ஒரு 5 கண்டம் வருமாங்க, இல்லை 10 கண்டம் வருமாங்க? முட்டை 7 8 மூட்டை 10 மூட்டை வரும். 10 மூட்டை எப்படி இறங்குது அதுக்கு அது பொறுத்த மாதிரி. சரிங்கக்கா. இதுக்கு அடி உரம் போடணுமா முன்னாடி போடும்போது? கொத்தக்குள்ள அடி உரம் போடணும். கொத்தும்போது அடி உரம் போடணும், கடலக்கட்டு வரும். சரிங்கக்கா. ஓகேங்கக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அக்கா கிட்ட வந்து இந்த கடலக்காய் பற்றி எப்படின்னு, கதினிக்காய் இது வந்து கேரளா காய்ங்க, இதனோட பராமரிப்பு வளர்ப்பை பற்றி சொன்னாங்க. 120 நாளில் இது மகசூல் தந்துடும். செடியை வந்து நம்ம ஆட்டு மாட்டுக்கு வச்சுக்கலாம், காயை வந்து வியாபாரிங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து எண்ணெய்க்கு உகந்ததுங்க இந்த காய்ங்க. காய் நல்லா பெருசாக இருக்கும், உங்களுக்கு நல்ல விலை வருங்க, நல்ல வெயிட்டும் வரும், நல்ல விலைக்கும் போகும். எண்ணெயும் நல்லா வருங்க. அதாவது எண்ணெய்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கதினிக்காயை நம்ம பயிரிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.